வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி. மாசி மாதம் 13/2/2025 வியாழக்கிழமை துவங்கி 14/3/2025 வெள்ளி அன்று முடிவடைகிறது. கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். மாசி 14 அன்று இடப்பெயர்ச்சியாகி 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்கு ராகு சுக்கிரனுடன் சேர்ந்து அமரவிருக்கிறார்கள். உங்கள் ராசியிலேயே கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் குருவும், ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கிரக அமர்வுகளால் உங்களுக்கு இந்த மாத ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த மாதத்தில் உங்களுடைய வருவாய் நிதிநிலை வலுவானதாக இருக்கும். செலவுகள் குறையும். 2ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் உங்கள் குடும்ப நிம்மதி குறையும். சகோதர உறவில் இறுக்கமான சூழல் நிலவும். உடல்நிலை மன திருப்தி தரும் விதத்தில் அமையும். காதல் உறவு மகிழ்ச்சி தரும். தொழில், வியாபாரம், வேலை போன்ற ஜீவன தொழில்கள் மாதத்தின் முற்பகுதியில் சிறப்பாகவும் 10ஆம் அதிபதியான புதன் இடப்பெயர்ச்சியான பின் சற்று மந்தமாகவும் நடைபெறும். உங்கள் நிதிநிலை வருவாய் சீரானதாகவும் சிறப்பானதாகவும் அமையும். பல வழிகளிலும் வருவாய் வந்து சேரும். செலவுகள் திட்டமிட்டபடி நடைபெறும். குடும்பத்திற்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்தின் மேல் இருந்து வந்த வில்லங்கம் விலகும். அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். மருத்துவ செலவுகள் குறையும். மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும். தேகதிடம் பெறும். குடும்பத்தின் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கணவன் மனைவியுடனான கருத்து வேறுபாடுகள் குறையும். துணையின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். மிகவும் தேவையான பொழுதில் அரசின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தினரிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். உங்களை மட்டுமே சிந்திக்காமல் குடும்பத்தில் உள்ளவர்களின் மனம் அறிந்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. உங்கள் செயல்திறன் மேம்படும். உழைப்பை அதிகப்படுத்தி அதன் மூலம் வருவாயை உயர்த்தி கொள்வீர்கள். இறை வழிபாடு செய்ய பயணங்களை மேற்கொள்வீர்கள். மனதிற்குள் ஒரு விதமான விளங்காத உணர்வுகள் அலைக்கழிக்கப்படுவீர்கள். நல்ல உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் இறுதி தேர்வு நெருங்கி வருவதால் மற்ற துறைகளில் மனதை சிதறவிடாமல் படித்து அதிக மதிப்பெண்களை பெற முனைப்புடன் கல்வி கற்க வேண்டியது அவசியம். அடுத்த நிலைக்கு மாற வேண்டிய மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் தங்கள் லட்சியத்தை அடைய உதவும் என்பதால் அக்கறையுடன் கல்வியை கற்க வேண்டும். போட்டித் தேர்வுகளில் வெல்ல நினைப்பவர்கள் அதிக உழைப்பையும் பணத்தையும் செலவிட வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் முதல் 15ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் புதனின் 6ஆம் வீட்டு பிரவேசத்தால் லாபகரமாகவும் முன்னேற்றகரமாகவும் நடைபெறும். தொழிலில் அமைதியும் வளர்ச்சியும் பெருக உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் முழு ஒத்துழைப்பை பெறுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்கான முயற்சியில் தொடர்ந்து மேற்கொள்வீர்கள். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக அக்கறையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். செயல் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். வேலையில் கவனம் செலுத்துங்கள். கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அரசு துறையில் இருப்பவர்கள் இன்னும் அதிக கவனம் காட்ட வேண்டியிருக்கும். புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். அரசு துறையில் தேர்வு எழுத காத்திருப்பவர்கள் ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கட்டாய இடமாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்புண்டு. சிறிய குழந்தைகள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். கல்வி, ஒழுக்கம் போன்றவற்றில் உங்கள் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் விதத்தில் நடந்து கொள்வார்கள். மூத்த குழந்தைகள் உங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகளை செய்வார்கள். உங்கள் நலனிலும் அதிக அக்கறை கொள்வார்கள். அரசியல்வாதிகள் தங்கள் கடமையை சரியாக செய்து நல்ல பெயர் எடுப்பார்கள். மேலிடத்தின் பார்வையில் விழுவீர்கள். புதிய பதவிகள் கிடைக்கும். வருவாய் அதிகரிக்கும். பொதுஜன செல்வாக்கை பெறுவீர்கள். உங்கள் எதிரிகள் உங்களை
தனிப்பட்ட முறையில் கடுமையாக விமர்சிக்கக்கூடும். கலைஞர்கள் இந்த மாதம் சிறப்பான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். வாய்ப்பு வசதிகள் தேடி வரும். வாழ்க்கை வசதிகளை பெற வீடு மனைகள் உயர் ரக வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்காலத்திற்கான முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள். சந்ததியினரின் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கும். பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் இந்த மாதம் சுப பலன்களே மிகுந்திருக்கும் என்பதால் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ கோயிலுக்கு சென்று களரி போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இறை வழிபாடு நடத்தினால் உங்கள் பிரச்சனைகள் வெகுவாக குறைந்து நிம்மதி அடைவீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.